ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. நம்ம நாவல் பாருங்கள், நிமிஷத்துக்கு அப்படி வெடி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. எல்லாருமே சேஃபாக இருங்க, சேஃபாக வெடி போடுங்க. குட்டி பசங்க எல்லாம் ரொம்ப சேஃபாக இருக்கணும். நான் வேலை போயிட்டு வரும்போது வழியில் பார்க்க அந்த குட்டி பசங்க என்ன தெரியுமா, கையில் வெடியை வச்சு இப்படி தூக்கி வீசுகிறாங்க. அந்த மாதிரி பண்ணாதங்க, எனது கையிலே வெடிச்சிரும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி பண்ணாதங்க. நம்ம உடம்ப நம்ம தான் பார்க்கணும். கொஞ்சம் தள்ளி நின்று வெடி போடலாமே, அது கையில் வச்சு அந்த மாதிரி வீசாதங்க. அதே மாதிரி ரோட்டில் ஆள் வருதா போகுதான்னு பார்த்து அந்த மாதிரி வெடி போடுங்க. எனக்கு வெடினாலே கொஞ்சம் பயந்தான். இந்த பூத்திரி கம்பித்திரி அதெல்லாம்னா கொஞ்சம் நின்று விடும். மற்றபடி வெடினாலே நான் பயந்தான். பையனை வெடிபட விட்டாலே சொல்லுவேன், தம்பி நான் தள்ளி நின்று வெடி போடு, அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டே இருப்பேன். எல்லாருமே சேஃபாக இருங்க. நானும் இன்றைக்கி எனக்கு வேலை இருந்தால் வேலையை போயிட்டு வீட்டுக்கு வந்து வீடை மட்டும் லைட்டாக ஒன்று தொடச்சேன். ஏன்னா எனக்கு வந்து காய்ச்சல் வேறு இருக்குது. அதனால லேசாக தான் ஒன்று வீடை தொடச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க உள்ளி வெளுத்துள்ளி இஞ்சி எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழங்களும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பப்பாயா, முந்திரி, இந்த ஆரஞ்சு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இவ்வளோ தான்.